everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஃபவுண்டேஷன் எப்படி ப்ராப்பரா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கு. நான் இதுவரைக்கும் போட்ட மேக்கப் டியூட்டோரியல் எல்லாத்துலயுமே நீங்க கேட்டிருந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். லைக் நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க and அதை எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படிங்கற மாதிரி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ உங்க மேக்கப் அழகா வரணும் அப்படினா கண்டிப்பா உங்க பேஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா நீட்டா இருக்கணும். சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து ரொம்ப இன் டெப்தா பார்க்க போறோம். சோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் என்னுடைய பேர் ஃபேஸ். எந்த ஒரு ப்ராடக்ட் எதுவுமே போடாமல் இருக்கிற என்னுடைய ஸ்கின் இப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அண்ட் கொஞ்சம் அண்டர் ஐ சர்க்கிள் இருக்குது. என்னுடைய லிப்ஸில் மட்டும் நான் வந்து லிப் பாம் போட்டிருக்கேன். ஸோ தேட்ஸ் இட். இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு காட்டன் பேடில் போட்டு அப்படியே என்னோடய ஃபேஸில் நான் வந்து வைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த ஸ்டெப் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், எந்த ஒரு டர்ட் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் இப்போ தான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து அகைன் கிளென்ஸ் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டன் பேடில் போட்டுக்கிறேன். பட் நீங்கள் உங்களுடைய ஃபேஸை வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்டெப் நம்மளுடைய மேக்கப் நீட்டாக வர்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங், அது முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசர். இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லோரும் பண்ண வேண்டியது. ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் நியூட்ரிடம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து ஒரு ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னோட கையில் வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் அ ஸ்கின் கேர்னு பார்த்தாலுமே மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்கப்புக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பேஸ் வந்து ரொம்ப ஸ்கின் ட்ரையாக இருந்தது அப்படின்னா மேக்கப் எல்லாமே அங்கங்கே திட்டா பேச்சி ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈவனாக மேக்கப் வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு, ஸ்மூத்தாக கிளைட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் இந்த நியூட்ரிடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்கப்புக்கு முன்னாடி பேஸாக போட்டுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் இதை வந்து ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் எடுத்து என்னுடைய ஃபேஸ் அண்ட் நெக்லேயுமே நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து ட்ரையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதோ அங்கெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க மாய்ஸ்சரைசர் வச்சு. ஸோ அடுத்தது ப்ரைமருக்கு நான் வந்து இந்த பர்பிளோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்கின் டைப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரைமர் சூஸ் பண்ணிக்கணும். லைக் உங்களுடைய ஸ்கின் டைப் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கணும், எப்படி பார்த்து வாங்கணும், என்னென்ன கீவேர்டு இருந்தால் அது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன், ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் மாதிரி. ஸோ அந்த வீடியோ லிங்க்கை வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் தான் நல்லாவே ஒர்க் ஆகும், கொஞ்சம் போரும் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி எனக்கு எங்கெல்லாம் போர்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே அதிகமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா சும்மா மேலோட்டமாக ஸ்கின்னில் அப்படியே அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்து என் ஸ்கின்குள்ளே நான் வந்து போகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது வந்து என்னுடைய போர்ஸில் இன்னுமே நல்லா போயிட்டு ஃபில் பண்ணி எனக்கு அந்த பிளர்டு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ ரொம்ப போர்ஸ் வந்து விசிபிளாக தெரியாத மாதிரி இந்த ப்ரைமர் வந்து பார்த்துக்கும். ஆல்சோ உங்கள் மேக்கப்பை வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப திட்டு ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் இதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து பேக்கோட ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் என்னோடய ஷேட் வந்து 3.0. இது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை என்னுடைய கையில் நான் வந்து ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஹாஃப் ஃபேஸ் வந்து பியூட்டி பிளெண்டரை வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு ஹாஃப் ஃபேஸ் வந்து நான் மேக்கப் ப்ரஷ் வச்சு உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ப்ராடக்ட்டை கொஞ்சமாக கையில் எடுத்ததுக்கப்புறமா என்னுடைய டேம்ப் பியூட்டி பிளெண்டரை வந்து ப்ராடக்ட்டில் அப்படியே நான் வந்து டிப் பண்ணிக்கிறேன். ஸோ பியூட்டி பிளெண்டர் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது சொட்ட தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வெட்னஸ் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ராடக்ட்டை எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் டாட் பண்ணி அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து எல்லா ஃபவுண்டேஷனுக்குமே வந்து ஒர்க் ஆகாது. இன்கேஸ் உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் குயிக்காக ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்டையர் ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏரியாவாக பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு வச்ச டாட் எல்லாமே ட்ரை ஆயிரும். ஸோ ப்ராடக்ட்டை எடுத்ததுக்கப்புறமா அதை டேரெக்டாக கொண்டு ஃபேஸில் நம்ம யூஸ்வலாகவே நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும் அப்படின்னா சென்டர் ஆஃப் த
த ஃபேஸ் சீக்குக்கு தான் போகும். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாலைன் இருக்குல்ல அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் அங்கே நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேஷியல் ஹேர் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணால் கூட அந்த இடத்துல மட்டும் நமக்கு சென்டர் ஆஃப் த சீக்கை விட இந்த சைடில் கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய அதிக ப்ராடக்ட் தேவைப்படுற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் லைன் தான், அதாவது ஜா லைன் தான். ஸோ அங்கே தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் ஆஃப் த சீக்கில் வந்து நமக்கு ப்ராடக்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட போதும். எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் அந்த ஏரியா கிளியராக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் கிளியராக இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம எப்படியும் கன்சிலர் எல்லாமே யூஸ் பண்ணும்போது அது கன்சீல் ஆயிரும். ஸோ அதிக ப்ராடக்ட் அங்கே வந்து தேவை கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஜா லைனில் மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய அப்ளிகேஷன் மெத்தடுமே பார்த்தீங்கன்னா டேபிங் மோஷனில் தான் இருக்கும். அதாவது தொட்டு தொட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டை போட்டு இழுத்து வலிச்சு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அப்படியே ஸ்கின்குள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா பிளெண்டட் ஆயிரும் ஸ்கின்னோட. ஸோ டாட் பண்ணி அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து ஏன் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல அதிகமாக நீங்கள் ப்ராடக்ட்டை டாட் பண்ணியிருப்பீங்க, இன்னொரு சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாக டாட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு எங்கே கவரேஜ் தேவையோ அதை உங்களுக்கு க்ளீனாகவே தெரிஞ்சிடும். ப்ராடக்ட்டோட கண்ட்ரோலும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். பியூட்டி பிளெண்டரில் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து இருக்கும். ஓவராலாக அந்த ஒரு ஃபுல் கவரேஜ் மேக்கப் மாதிரி இருக்காது, நல்ல ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஆல்சோ ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால பியூட்டி பிளெண்டர்லேயே கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து சோக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் பியூட்டி பிளெண்டரில் டேரெக்டாக ப்ராடக்ட் எடுக்கிறத வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ராடக்ட் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஃபினிஷ் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக ப்ராடக்ட் அப்படியே பியூட்டி பிளெண்டரில் எடுத்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரியே. ஸோ இப்படி தான் இருக்குது. என்னுடைய ஃபேஸ் நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நான் என்னுடைய அண்டர் ஐஸில் வந்து ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணலை. ஜஸ்ட் என்னுடைய சீக்ஸில், ஃபோர்ஹெட்டில், நோஸோட பாதியில், அதுக்கப்புறமா சின்னோட பாதிலே மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் ஈவனாக இருக்கும். லைக் என்னுடைய லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்கின் எல்லாமே ஈவன் டோன்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய நெக்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கில் நீங்கள் வந்து டேப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் நீங்கள் டேப் பண்ணும்போது. ஸோ நெக்கில் ட்ராக் பண்ணிக்கலாம், பட் ஃபேஸில் கண்டிப்பாக நீங்கள் டேப் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் சைட் ஃபேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு சேம் அளவு ஃபவுண்டேஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன், சேம் ஃபவுண்டேஷனே. ஸோ இதில் நான் வந்து இந்த சைட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து BH காஸ்மெட்டிக்ஸோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான். ஸோ இதை எடுத்து இதையுமே நான் வந்து டேரெக்டாக ஃபேஸில் டாட் பண்ணாமல் ப்ரஷில் ப்ராடக்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல மட்டும் அப்படியே தொட்டு எடுக்காமல் என்னுடைய ப்ரஷ் ஃபுல்லாக அந்த ஃபவுண்டேஷன் ஈவனாக அப்ளை பண்ணி இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா எடுத்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இதையுமே எடுத்த உடனே போயிட்டு என்னுடைய சென்டர் ஆஃப் த ஃபேஸில் நான் வைக்க போகிறது கிடையாது. எப்போதுமே இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜா லைனில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சிலருக்கு வந்து வாயை சுற்றி கருமை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் உங்களுடைய மெயின் டார்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய வாயை சுற்றி இருக்க ஏரியாவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அந்த ஜா லைனுக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சென்டர் ஆஃப் த ஃபேஸ்க்கு வரலாம். பட் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் நான் என்னுடைய ஜா லைனில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய சென்டர் ஆஃப் த ஃபேஸ்க்கு நான் போய்க்கிறேன். ஸோ ப்ரஷ்ஷோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக நீங்கள் வந்து கீழே டவுன்வர்ட்ஸில் எடுக்கணும். லைக் உங்களுடைய ஹேர் எந்த மாதிரி வளர்ந்துருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து இழுக்கணும். நான் போட்டு ட்ராகெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன புஷ் அண்ட் கீழே ஒரு சின்ன ட்ராக், ஒரு சின்ன புஷ் அண்ட் ட்ராக், அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரஷ் அண்ட் பியூட்டி பிளெண்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கவரேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆக்னே ப்ரோனாக இருக்குது, இல்லை ஆக்டிவ் பிம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரஷில் அப்ளை பண்ணும்போது அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே ஹர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி அது வந்து பாப் ஆகலாம். அதனால வந்து பிம்பிள் வந்து இன்னுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். அல்லது பிம்பிள் வரப்போகிற மாதிரி இருக்க ஸ்டேஜில் நீங்கள் வந்து ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அழுத்துறதுனால இன்னுமே அந்த பிம்பிள் வந்து நல்லா அக்ரெசிவாக மாறலாம். ஸோ அதனால் பிம்பிள் இருக்கிறப்போ, ஆக்டிவ் பிம்பிள் இருக்கிறப்போ ப்ரஷ் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷோடைய ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே அதில் தெரியுது. இல்லை ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஃபேஸில் அதிக ஃபவுண்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டேம் பியூட்டி பிளெண்டரை நம்ம ஸ்கின்னில் அப்படியே டேப் பண்ணிக்கலாம். லைக் நம்ம ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணல அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்காம ரொம்ப லைட்டாக நம்ம வந்து டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதனால் எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய ஸ்பஞ்சிலே வந்து உறிஞ்சிக்கும். ஸோ நமக்கு ஸ்கின்லேயும் ஃபவுண்டேஷன் இருக்கும், ரொம்ப கரெக்டான அளவுலேயும் ஃபவுண்டேஷன் தெரியும் நமக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து எக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னா. இப்போ வந்து எனக்கு கவரேஜ் கிடைக்கிறதுக்கு நான் வந்து செகண்ட் லேயராக ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ப்ரஷ் யூஸ் பண்ண சைடில். பிகாஸ் பிளெண்டரில் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். பட் ப்ரஷில் நீங்கள் வந்து செகண்ட் லேயராக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறீங்க
அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுத்தமாக ட்ராகே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க லேயரை வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம ப்ரஷில் எப்படி அப்ளை பண்ணோம், டேப் பண்ணி அப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ நீங்கள் அதே மெத்தடில் தான் நீங்கள் டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணும்போது. ஸோ நீங்கள் அண்டர் ஐஸில் கன்சிலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டே அண்டர் ஐஸ்க்கு கீழே ஃபவுண்டேஷன் போட்டுறாதீங்க. ஃபுல் ஃபேஸ் மேக்கப், அதாவது உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஃபேஸ் ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக நீங்கள் வந்து அண்டர் ஐஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷனை. பிகாஸ் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக க்ரீஸ் ஆயிரும். லைக் கண்ணு கீழே நமக்கு ரொம்ப சுருக்கங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஃபவுண்டேஷன்லாம் லைனாக அப்படியே உட்காந்துரும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு லாஸ்ட்டாக நம்ம வந்து அண்டர் ஐஸ் கீழே ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணிவிட்டு குயிக்காக அதை உடனே நம்ம பவுட்ரு வச்சு செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து க்ரீஸ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபேஸ் மேக்கப்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பவுட்ரு வச்சு செட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப க்ரீஸ் வந்து அதிகமாக விழுந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், ஃபைனலாக நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனை கண்ணுக்கு கீழே வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதோட நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னுடைய கன்சிலர் அப்ளை பண்ணுறது அது எல்லாமே நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற மெத்தட். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து ஃபினிஷ்டு லுக் உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் இப்போது நீங்கள் பார்க்குற லுக் வந்து நான் இந்த ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு மேலே இந்த மேக்கப் லுக் எல்லாமே நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் நான் வந்து ஃபில்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு ஷார்ட்டே நான் உங்களுக்கு ஷூட் பண்ணேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற மெத்தட் இதுதான். ஸோ நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோலேயே கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நம்புறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.